ரபுல் இஸ்ஸத் இந்த உலகத்தின் தந்த அற்புதமான குணங்களில் ஒன்றுதான் சாஃப்ட்னஸ் என்று சொல்லக்கூடிய மென்மை. இந்த மென்மை எல்லா மக்களுமே எல்லா தரப்பு மக்களிடத்திலுமே இருக்க வேண்டும். ஒரு எஜமானனாக இருக்கிறான், ஒரு ஓனராக இருக்கிறான், ஊழியர்களிடத்திலே மென்மை காட்ட வேண்டும். மென்மை காட்டும் போது 2 விதமான பிரயோஜனங்களை அவனால் பெற முடியும். ஒன்று, ஊழியர்களுடைய நன்னம்பிக்கையான உழைப்பு, அர்ப்பணிப்பு தன்மையோடு உள்ள உழைப்பு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹார்ட் பர்சன் இருக்கான் பாருங்க, அந்த நபருடைய கண் பார்வைக்கு மட்டும்தான் அந்த ஊழியர்கள் நல்லா பண்ணுற மாதிரி ஒரு ஷோ காட்டுவாங்க. அதுக்கு பிறகு அவர் போயிட்டாருன்னு சொன்னால் அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. காரணம் அவன் ஒரு மனுஷனா, அவனுக்கு போய் நம்ம ஏன் இப்படி உழைச்சி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணப்போக்கு வந்துடும். அதுக்கு அடுத்து பிரயோஜனம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த மக்கள் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வாங்க பிஸ்னஸை. ஊழியர்களிடத்தில் மட்டும் நீங்கள் மென்மையை கையை விட்டுட்டீங்க, வளர்ச்சி பாதையில் நம்ம போகவே முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் நம்ம அடிக்கடி சொல்வோம், இப்போ கூட சொன்னோம். அனஸ் ரலியல்லாஹு என்ற ஊழியரை 10 வருட காலங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இப்படி பண்ணின, ஏன் அதை அப்படி பண்ணலை அப்படின்னு கூட கேட்டது கிடையாது. அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விஷயத்தில் மென்மையோடு நடந்து கொண்டாங்க. எவ்வளோ பெரிய வெற்றி அல்லாஹ் கொடுத்தான். அனஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் ரசூலுடைய மிகச்சிறந்த பிரதிநிதியாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார். ரசூலுடைய மிகச்சிறந்த பிரதிநிதியாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார். இந்த ஒரு மென்மையினால ரசூல் அடைந்த வெற்றி. அதுபோல குடும்பத்தாருடைய விஷயத்தில் நீங்கள் மென்மையாக நடக்கும்போது மட்டும்தான் நல்ல குடும்பத்தை பெற முடியும். இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு முன்னாடி ஒரு மனைவி ஒரு கட்டுப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலையை காட்டிட்டு அதற்கு பிறகு என்ன ஆகும்னு சொன்னால் உங்களுக்குள்ள அந்த ஆத்மார்த்தமான அன்பொழுக பார்க்க வேண்டிய அந்த ஒரு கடமை வரும்போது நிச்சயமாக பார்க்க மாட்டாங்க சகோதரர்களே. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு காலம் இருந்துச்சு, அந்த காலத்தில் அதிகாரம் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையுமே தாட் போட்டு நாட்டாமல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலம்லாம் மலையேறி போச்சு. இப்போ பெண்கள் அதிகமாக எதிர்பார்க்கிறது கணவனிடத்தில் அன்பு மட்டும்தான், நேசத்தை மட்டும்தான், பாசத்தை மட்டும்தான். நகை ஆபரணம் ஒரு பொம்பளை விரும்புகிறா அப்படின்றதெல்லாம் சும்மா 10ஆம் பசலித்தனமான பேச்சு. 100ல் எவ்வளோ ஒருத்தி ஒரு 2 பேர் 3 பேர் தான் அப்படி விரும்புவா. மோஸ்ட்லி அந்த மாதிரி நகை நட்டு ஆபரணங்கள் எல்லாம் அதையெல்லாம் தாண்டி கணவன் தன் மீது வைத்திருக்கக்கூடிய மதிப்பையும் கண்ணியத்தையும் அன்பையும் தான் ஒரு பொம்பளை எதிர்பார்க்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தான் சொன்னாங்க, மென்மையை எந்த இடத்துல நீக்கப்படுகிறோ அந்த இடத்துல பரக்கத் போயிடும். ஹார்டா இருக்கலாம். எதுல ஹார்டா இருக்கலாம்? தொழுகை இபாதத்துடைய விஷயத்துல அவங்க முன்பின் இருந்தாங்கன்னு சொன்னா ஹார்டா இருக்கலாம். இந்த பிள்ளைங்கலாம் ஜும்மா கொஞ்சம் லேட்டா வர்றான், இப்போ சத்தம் போடுறோம், ஏன்ப்பா அப்படி வர்றீங்க, சவாபே இல்லாம போயிடுவேன். நீங்க வர்றதுல ஒரு சவாப் இருக்காது, கஷ்டப்பட்டு நீங்க கேட்டு வர்றீங்க வெயில்ல. நீங்க 2வது குத்துபால உட்காரும் போது உங்களுக்கு என்ன ஆகும்? சவாபும் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. பயான் செய்யும் போது தான் மலக்குகள் அமர்ந்து இருக்கிறாங்க. பயான் முடிந்த உடனே தப்தரை மூடிடுவாங்க, மூடி அவங்க காலி ஆயிடுவாங்க. இறைவனிடத்துல சமர்ப்பிக்கப்படக்கூடிய இந்த தப்தர் ஜும்மாவில் இடம்பெற்றவர்கள் அந்த பட்டியலில் நாம இடம்பெற மாட்டோம். அதனாலதான் நம்ம சொன்னோம், ஒரு டைமை பிக்சட் பண்ணுங்க, 1 மணி to 1:30 அதுல வாங்க அப்படின்னு சொல்லி. இந்த பிள்ளைங்கள்ட்ட அந்த மாதிரி ஷரீஅத்துடைய விஷயங்கள்ல கொஞ்சம் ஹார்டா இருக்கலாம், தப்பில்லை. எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டு பேசிக்கிட்டு டென்ஷன் ஆகிட்டே இருந்தோம்னா அந்த பிள்ளைகள்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய கல்வியும் கிடைக்காது, துவாவும் கிடைக்காது. என்ன ஒரு அழகான வாழ்க்கையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க பாருங்க. ஒரு முறை உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா என்று நினைக்கிறேன், அவங்களுடைய வீட்டில் இருந்து ஹைஸ் என்ற பதார்த்தம் வந்திருந்தது. அரபுகள் செய்யக்கூடிய விசேஷமான உணவு, நெய் தேன் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு ஒரு விதமான அந்த பானத்தை பார்த்துட்டாலே எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்னா ஒரு தடவை நஃபில் நோன்பு வச்சிருந்தாங்க, சும்மா நோன்பு வச்சிருந்தாங்க. அப்போ ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இன்னைக்கு ஹைஸ் செஞ்சிருக்கிறேனா அப்படின்ன உடனே, அப்ப நான் நோன்பை விட்டுறேன் அப்படின்றார். நீங்க நோம்பாளிலோ பரவாயில்ல, அது அப்புறம் பிடிச்சிக்கரலாம். அதாவது இது தப்பா நினைச்சிட்டு போயிடாதீங்க, இது பரலு, இது பெரிய கொலை குற்றத்துக்கு சமமா போயிடும். சும்மா ஒருத்தர் நோன்பு வைக்கிறாரு, நபில் நோன்பு வச்சுட்டு இருக்கிறாரு. அப்போ யார் அவர் ரொம்ப பிரியமானவங்க விருந்துக்கு கூப்பிடுறாங்கன்னா அல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுக்கலாம், போயிட்டு அதுக்கப்புறம் இது சும்மா நஃபிலான நோன்புகள் மட்டும்தான். எல்லா நோன்புக்கும்லாம் அந்த சட்டத்தை எடுக்க முடியாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைஸ் இருக்குதா, அப்ப நான் நோன்பு இல்லை அப்படின்னு அதை எடுத்து சாப்பிட்டாங்கன்னு வருது. அந்த ஹைஸை உம்மு சல்மா ரசூலுல்லாஹ்வுடைய மெயிண்டை பார்த்து கொடுத்து விட்டுருக்காங்க ஆயிஷா நாயுடைய வீட்டில் இருக்கும்போது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த ஹைஸையும் ரசூலுல்லாஹ் சாப்பிடுற அந்த இதையும் பார்த்துட்டு, தவிர ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா, என்ன டேஸ்ட், உம்மு சல்மாவுடைய கைகளில் என்ன பரக்கத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு மனைவியை இன்னொரு மனைவிக்கு முன்னாடி சொன்னது தாங்க முடியல.
அந்த பாத்திரத்தை புடுங்கினாங்க ஹஜ்ரத் ஆயிஷா. பாத்திரத்தை பிடுங்கி தடால்னு போட்டு உடைச்சாங்க. இதுல என்ன ஆச்சரியம்னா, வேடிக்கைன்னா, இந்த பதார்த்தத்தை கொண்டு வந்தவர் பிலால் ரலியல்லாஹு. இந்த பதார்த்தத்தை ஹஜ்ரத் உம்மு சல்மாட்ட இருந்து கொண்டு வந்தவர் பிலால் ரலியல்லாஹு. அவர் நடுங்கி பார்க்கிறார். அப்பதான் ரசூல் சொன்னாங்க, உன் தாய்க்கு ரொம்ப கோபம் ரோஷம் வந்துடுச்சு, இது இங்கேயே முடிஞ்சிடட்டும், வெளியில போய் பரப்பாதன்னு சொல்லி அந்த பாத்திரங்கள் உள்ள துண்டங்கள் இருக்குது பாருங்க, உடைஞ்சு போன அந்த காலத்துல மண்பாண்டங்கள் தானே, அந்த மண்பாண்டங்களுடைய துண்டங்களை வந்து ரசூல்லா பொறுக்கி சேகரம் பண்ணாங்க. இப்படி ஒரு கணவன் வாழ முடியுமா? நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? அவ்வளவுதான், அவளை ரெண்டாக்கிடுவோம். பாத்திரம் ரெண்டாவது ஒரு பக்கம், அவளை ரெண்டாக்கிடுவோம் சகோதரர்களே. அதனால நல்ல மென்மையை கையாளும் போது நல்ல குடும்பம் கிடைக்கும். பிள்ளைகள்கிட்ட மென்மையா இருக்கும்போது வயதான காலகட்டத்தில் உங்கள்கிட்ட நல்லபடியா நடப்பான். இப்ப நீங்க கொடுக்குற அந்த ஒரு இதுதான் வயதான காலகட்டத்தில் எங்க வாப்பா என்னை விடவே விட மாட்டாங்க, என் மேல ரொம்ப பாசம் உள்ளவங்க, ரொம்ப அதுக்காக வேண்டி ஒரேடியா செல்லம் கொடுத்து கெட்டு குட்டிச்சவராக்குறது அல்ல. நான் சொல்றேன் இல்லையா, தொழுகை, இபாதத்து, குர்ஆனுடைய திலாவத்து, ஷரியத்து, இதுல நீங்க கொஞ்சம் ஹார்டா இருந்தீங்கன்னா அதுல பரக்கத்தை ஏற்படுத்திடுவாங்களா. அதை தவிர்த்து, அதை கூட மென்மையா சொல்லணும், அதை கேட்கல அப்படின்ற பட்சத்துல தான் கொஞ்சம் ஹார்டை பிரயோகிக்கணும். அதை தவிர்த்துள்ள சும்மா படிக்கல, மார்க் கம்மியா எடுத்திருக்கிறான், வாங்கியிருக்கிறான்னா அதுல ரொம்ப தடாலிட்டியா நிற்க கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மார்க்கத்தை உணர்ந்து முக்கியமாக மென்மையை நம் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக வைப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வாங்க.